வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். மாடி தோட்டத்தில் தக்காளி செடியில் தக்காளி பழம் தாறுமாறாக காய்ப்பதற்கு நான் செய்த ஒரு சில வேலைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் யூஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க இது. என்னுடைய தக்காளி செடிக்கு நான் ஒரு சில வேலைகள் பண்ணேன். அதனால் தக்காளி தாறுமாறாக காய்ச்சிருக்குங்க. சரி, நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எங்கள் மாடி தோட்டத்தில். அதுக்கு முன்னாடி தக்காளி எவ்வளோ காய்ச்சிருக்குன்றத நம்ம பார்க்கலாம். இது ஒரு 2 செடி தான். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது கேரளா போயிருந்தப்ப இதோடைய விதைகள் நான் வாங்கிட்டு போட்டு விட்டேன் போன டைமு. இந்த செடியை நான் லைவில் கூட காட்டியிருப்பேன். லாஸ்ட் டைம் லைவ் போடும்போது இந்த செடி ஃபுல்லாக காட்டி தான் நான் லைவ் போட்டேன். பாருங்கள் எவ்வளோ தக்காளி காய்ச்சிருக்கு பாருங்கள், உங்களுக்கே தெரியுது. இது காய்க்கிறதுக்கே நான் என்ன பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில், ப்ளஸ் இதோடைய அறுவடையும் பார்க்கலாம். நான் இது பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய மண்கலவை அப்படின்னு எடுத்துக்கிட்டால என்ன பண்ணேனாக்கா, இது தேங்காய் நாரில் தாங்க நான் போட்டிருக்கேன். தேங்காய் நார், தொழு உரம் தான் மிக்ஸ் பண்ணி, உயிர் உரங்கள் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேனாக்கா, போன வருஷம் அதாவது ஏப்ரல் மேவில் காய்ந்த இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலைகளை அடியில், அதாவது கீழே ஒரு லேயர் போட்டு மண் போட்டு அது கூட உயிர் உரங்கள்லாம் போட்டுட்டு மக்க வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் காய்ந்த இலைகளை இதுக்கு அடியில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் புளிச்ச மோர் மக்கறதுக்கு போட்டு, அதுக்கப்புறம் நான் தேங்காய் நாரும் இந்த தொழு உரமும் கலந்ததை போட்டுட்டு, அது தேங்காய் நாரும் தொழு உரம், உயிர் உரங்கள், அப்போ வேப்ப முன்னாக்கு இதெல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் செடியை வைக்க ஆரம்பித்தேன். கரெக்டாக அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணியிருந்தேன். நான் மண்கலவெலாம் ரெடி பண்ணிவிட்டு அது ஒரு 3 மாதம் அப்படியே வச்சுருந்துட்டு, அது மக்கினதுக்கப்புறம், அதாவது மேக்ஸிமம் ஒரு 60% மக்கியிருக்கும். அந்த டைமில் கீரைகள் போட்டேன். நான் அதை வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். தாறுமாறாக வளர்ந்தது கீரைகள். அந்த கீரைகளை அறுத்துட்டு அதோடைய வேறு எல்லாத்தையுமே இதில் தான் போட்டு விட்டேன். நான் இதில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி செடி நட ஆரம்பித்தேன். ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி செம்மையாக காய்ச்சிருக்குங்க. இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலை மக்கு உரம், அதுதான் இலையை மக்க வச்ச உரம் தான் இதில் யூஸ் ஆகிருக்கு. அதாவது 1 வருஷம் ஆகுது இலையில் போட்டு எல்லாமே மக்கி. இப்போ அதுக்கு சத்துக்கள் இந்த தக்காளி செடி எடுத்துக்கிச்சு. அந்த இலை மக்கு உரத்தில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் 3 சத்துமே இருக்குதுங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இலையுதிர் காலம், அதனால் இலைகளை எல்லாத்தையுமே சேகரித்து அதை மக்க வச்சு செடிகளுக்கு போடுங்க. இது ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு உரம், ஆனால் எஃபெக்டிவானது. அதை சொல்கிறதுக்காக தான் மெயினாக நான் இந்த வீடியோவே போட்டேன். இப்போ எல்லாருக்குமே இலையுதிர் காலம்தான். அதனால் நீங்கள் இலைகளை எடுத்துகிட்டு மக்க வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு தெரியலனா கமெண்ட்டில் போடுங்க. நான் அதை எப்படி பண்ணணுன்றதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ என்னுடைய மகள் வந்துட்டுருக்காங்க, அபிநயா. அவங்க ஸ்கூல் போயிட்டு இப்போ தான் வந்தாங்க. அவங்க இதை அறுவடை பண்ணுறதுக்கு வந்துருக்காங்க. அவங்க நான் தான் அறுவடை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதனால் அவங்க அறுவடையையும் சேர்த்து நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க அபிநயா, அறுவடை பண்ணுறதுக்கு நீங்கள் வரலாம். ஓகே, அபிநயா வந்துட்டாங்க. வாங்க அபிநயா, என்ன பண்ண போகிறீங்க? இப்போ நான் தக்காளி அறுவடை பண்ண போகிறேன். இது அறுவடை பண்ணும் போது எனக்கு ரொம்ப தனி சந்தோஷம். வாங்க அறுவடை பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்.
ஓகேங்க, இப்போ தக்காளியை ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டாங்க என்னுடைய மகள் அபிநயா. நான் சொன்ன என்னுடைய தக்காளிக்கு ரகசியம் என்ன அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் இலை மக்கு உரம். அதை பற்றிய வீடியோ நான் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க. எப்படி பண்ணணுன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ என்னுடைய அபிநயா அறுவடை பண்ணிவிட்டு அவங்களால வெயிட்டை தூக்க முடியல. ரொம்ப வெயிட்டு தூக்க முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. ஓகே அபிநயா, நீங்கள் இப்போ சொல்லலாம் அதை. இப்போ வந்து அறுவடை பண்ணிட்ட தக்காளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓகேங்க, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க. ஓகே, இந்த செடிக்கு ஒரு பயங்கர நன்றியை சொல்லிக்கலாம்.